ஏழு என்ற வார்த்தைகளுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது இல்லைங்களா? வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஏழு என்றது என்னது? ஒரு சம்பூர்ணமான ஒரு அர்த்தமான, அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது இல்லைங்களா? அது ஒரு முடிவு இருக்கிறது. அந்த ஏழு என்ற வார்த்தையை ஒரு விசேஷமா நம்ம வேதத்துல அநேக இடத்துல பார்க்கணும் இல்லைங்களா? அது போலதான் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் ஏழு இருக்கிறது. வேதத்துல சொல்றாங்க, வேதத்துல எவ்வளவு வாட்டி ஏழு என்ற வார்த்தை இருக்குதுன்னு கொஞ்சம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏழு என்ற வார்த்தை நம்பர் இருக்குங்களா? அது நம்ம வேதத்துல எத்தனை வாட்டி இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியுங்களா? அங்கங்க வரலையா? ஏழு ஆண்டவர் பேசியிருப்பார், ஏழு வார்த்தை, ஏழு வாட்டி யோர்தான்ல போய் யாரு முழுகிறார்? யாரு முழுகிறார்? நாகமான் என்ன பண்ணாரு? ஏழு வாட்டி முழுகிறார். அநேக காரியங்கள் இருக்கிறது இல்லைங்களா? ஏழு என்ற வார்த்தையில் அநேக இருக்கிறது. வேதத்துல சொல்றாங்க அது எத்தனை வாட்டி? அநேக இடங்கள்ல 700 வாட்டி வேதத்துல இருக்கிறாங்க. குறிச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம் 700 வாட்டி என்னதான் ஏழு என்ற வார்த்தை ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்த லாஸ்ட் புத்தகத்துக்கு என்ன பண்றது? ஏழு என்ற சம்பூர்ணமான, ஏழுனா அதுக்கு ஒரு முடிவு, அதுக்கு ஒரு சம்பூர்ணமான எண்ணெய் இருக்கிறதுனா 700 வாட்டி இந்த ஏழு என்ற வார்த்தை வேதத்தில் வருகிறது. இந்த ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் ஏழு என்ற வார்த்தை. அதே போல வெளிப்படுத்தல என்னது? வெளிப்படுத்தல 50 வாட்டி வருது. வெளிப்படுத்தல புஸ்தகத்துல ஏழு சபையை பத்தி நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம் இல்லைங்களா? ஏழு தூதர்களை பத்தி பார்க்கிறோம் இல்லைங்களா? அநேக காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? ஏழு என்ற வார்த்தை மூலமா இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்கிறோம், குத்துவிளக்க பார்க்கிறோம் இல்லைங்களா? முத்திரைகளை பார்க்கிறோம். ஏழு என்றதுக்கு பல காரியங்களை என்ன பண்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை வார்த்தை சிலுவையில் அறியப்பட்டு பேசினார்? எத்தனை வார்த்தை? 7 வார்த்தை அவர் பேசியிருக்கிறார் இல்லைங்களா? அநேக காரியங்கள் என்ன பண்றோம்? ஏழுக்கு போது அநேக காரியங்கள் இருக்கிறது. உடன்படிக்க ஆண்டவர் உடன்படிக்கப்பட 7 காரியங்கள் நம்மளுக்கு இருக்கிறதா இருக்கிறது இல்லைங்களா? அது எரிக்கோ சுத்தி வராங்க இல்லைங்களா? எத்தனை வாட்டி வராங்க? 7 எக்கால் என்ன பண்ணுது? ஊதப்படுது. 7வது நாள் என்ன பண்ற? ஆண்டவர் வெற்றியை தர்றாரு அவங்களுக்கு. எரிக்கோ போட்ட என்ன பண்ணுது? எரிந்து விழுது. அது கூட எத்தனாவது வாட்டி? 7 வாட்டி ஊதப்படுகிறது. 7 நாள் என்ன பண்றாங்க? சுத்தி வருகிறாங்க. இது போல நம்ம வேதத்துல பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம அதுதான் எலியா சொன்னார் இல்லையா? அந்த நாகமான போய் என்ன பண்ண சொன்னாங்க? 7 தினம் யோர்தான்ல போய் குளிக்க சொல்றாங்க. அது 7 என்ற வார்த்தையில நம்ம இன்னைக்கு 7 என்ற வார்த்தையில அநேக காரியங்களை பார்க்கிறோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஒரு 7 விதமான காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், எப்படியெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ள பங்குகிறது. ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக என்னாகமம் 6:22-27 வாசிக்கலாங்களா? என்னாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22-27 யாராவது வாசிக்கலாமா? ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவனுடைய இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் மோசே ஆரோன் என்ன பண்றது? தேவன் மோசே குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? எப்படி ஆசீர்வதிக்கிறார் அந்த குடும்பத்தை? நம்ம சம்பூர்ணமான ஆசீர்வாதமாக நம்ம அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவரை பார்த்து சொல்ல வேண்டியதை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு சம்பூர்ணமான முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த நாளிலே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? மோசே குடும்பத்தை, ஆரோன் குடும்பத்தை என்ன பண்றாரு? சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாக என்ன பண்றாரு? அவர் ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, காலவெளியில கூட ஆண்டவர் இந்த சபையில இருக்கிற ஒரு குடும்பத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் தெரிந்து கொண்டவரா இருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லமா? வாய் திறந்து சொல்லமா? ஆண்டவர் என் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மோசேயும் ஆரோனின் குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல சம்பூர்ணமாய் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, எந்த ஒரு குறைகளும் இல்லாதபடி உன் பிள்ளைகளையும் உன் வீட்டில் இருக்கிற அனைவரையும் என்ன பண்ற? ஆண்டவரே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாய் நடக்கும் பொழுது இல்லைங்களா? மகளே, எனக்கு நீ பிரியமா இருக்கிற உன்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்ற? உன் குடும்பத்தை தெரிந்து
ஆபிரகாம் ஐயா குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்துமதி சிஸ்டர் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக சிஸ்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தில் என்ன பண்ற ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மஞ்சு பிரதரா இருக்கும், மகேஷ் பிரதரா இருக்கிறோம். அநேக குடும்பங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ள நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அவர் சொல்லுற வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றாரு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது விதமாக கூட நம்ம பார்க்கலாம், நீதிமானா இருக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று ஆதியாகமம் 22 வாசிக்கலாம். ஒரு விசுவாசமான ஒரு தகப்பனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை எப்படி என்று இந்த விஷயத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு நீதிமானாக, இரண்டாவது ஆசீர்வாதம் சம்பூர்ணமான ஆசீர்வாதம், ஒரு நீதிமானாக நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த பிள்ளையை என்ன பண்றாரு? பலியிடேன்னு சொல்லுறாரு. அவர் வார்த்தைக்கு என்ன பண்றாரு? ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவர் எதையும் ஆண்டவரே எனக்கு கொடுத்ததே வருஷம் இவ்வளவு வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரே ஒரு குமாரனை கொடுத்தீங்களா, அதையே நீங்க கேட்கிறீங்களே என்று ஒரு முறுமுறுக்கு இல்லாம, ஒரு வேதனை இல்லாம, ஒரு எந்த ஒரு ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாலும் அதன்படி எடுத்து போய் என்ன பண்றாரு? பலியிட சொல்லுறார். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய விசுவாசத்தை, அவன் கீழ்ப்படிதலை பார்த்து என்ன பண்றாரு? ஆண்டவர் அந்த பிள்ளை மேலும் கையை போடாதே. இதுதான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொண்டு இந்த மகன் எனக்காக உத்தமனா இருப்பானா, இந்த மகன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பானா என்ன பண்றாரு? ஆண்டவரே உன்னை ஒரு நாளும் என்ன பண்றாரு? சோதிக்கிறவராகவும், உன்னை சோதித்து புலம்பிக்கிற தேவனாக அவர் சோதிக்கும் பொழுது நம்ம என்னவா விளங்குவோம்? பொன்னாக விளங்க செய்கிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு நீதிமானுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய சொல்லிருக்கிற எல்லா வச்சும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீதிமான்களை போல நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவரே அவர் கட்டளைகளையும் அவர் சொல்லியிருக்கிறது விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்றாரு? ஒரு நீதிமானா இருக்கிறது போல ஆசீர்வாதம் போல நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னதுக்கு முரம்பான முறுமுறுத்த ஜனங்கள் இஸ்ரவேல் உள்ள போனாங்களா? கானானுக்கு போனாங்களா? ஆனா இந்த ஆபிரகாம் உத்தமமும் உண்மையா இருந்து இன்னைக்கு வரையும் எல்லா விதத்திலும் ஆபிரகாமை பத்தி நம்ம பேசாம இடங்களில விசுவாசங்களோட தகப்பனாக நம்ம ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு நீதிமானாக கூட அவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆதியாகமம் 7:1 வாசிக்கங்களா? அல்லேலூயா. ஒரு நீதிமானாக யார் இருந்தாரு? நோவா. இந்த காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைகளை பார்க்கும் பொழுது நீயும் நானும் நீதிமானா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நோவாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் குடும்பத்தை என்ன பண்ணாரு? நோவா, அழிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது, எனக்காக ஒரு வேலைய நீ கட்டு உண்டு பண்ணு அறிவிச்சார். அவரு அழிவு காலம் வரப்போகிறது, அழிவு காலம் வரப்போகிறது, மனம் திரும்புங்க என்ன பண்றாரு? சொல்றாரு, கூவுறாரு, எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? நோவாவை தெரிந்து கொண்டார். அவனோட உலகத்துல என்ன பண்ற? ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்முடைய கரங்களை கொடுத்தார். ஆனா நம்ம நல்ல மாதிரியாக எடுத்துக்கொண்டோமா? எடுத்துக்கொண்டுங்களா? எவ்வளவு பாவமோ அக்கிரமோ ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து என்ன பண்ணிச்சு? சீர்கெட்டு போயிருந்தது உலகம். அதே போலதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் பாவமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வாறுகள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அநேக காரியங்கள் இல்லைங்களா? அக்கா சொன்னது போல எத்தனையோ காரியங்கள், வாலிப பிள்ளைகள் போதையினாலும் அநேக இடங்கள் ஆண்டவர் அவர்களை தீர்த்துப்படுத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக இடங்களில் வாறுகள் நடந்து ஆண்டவருடைய வாருகை உண்மையா இருக்கிறது. மகளே மகனே, நீ ஒரு நீதிமானாக நோவாவை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் நம்மளே தெரிந்து கொள்ளவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நீதிமானாக, சம்பூர்ணமான ஒரு நீதிமானாக வாழ நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இந்த பாவமான உலகத்திலே, பாவமான காரியத்திலே என்னை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஒரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி பொய்யான வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நம்ம பொய்யான சொல்லாதபடி, மற்றவர்களை முறுமுறுக்காதபடி ஆண்டவருடைய சத்தியத்தை ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வேதத்தை வாசித்து தினம் நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரித்துக் கொள்ள வழியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை நீதிமானாக மாற்றுங்க. அதுதான் நோவாவை தெரிந்து கொண்டது போல
ஆபத்தான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில. தேவன் இந்த நேரத்தில உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானம் கெட்டு போய் உலகத்தில வாறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உணவு இல்லாமல், உடை இல்லாமல் அநேக இடங்கள் பஞ்சங்களாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தா ஆண்டோடு வருகையால் இருக்கும் பொழுது, மகனே மகளே, நம்ம நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ஒரு விஷயமாக சமாதானத்தை கட்டளை. இதையெல்லாம் தான் நீதிமானாக வாழும் பொழுதுதான் இதையெல்லாம் தேவன் என்ன பண்றாரு? உனக்கு தருகிறது. மேல பிரகாசிக்கும். நீ நீதிமானா இருந்தால் தேவனுடைய ஒளி, அவருடைய பிரகாசம் உன் மேல தெரியும் இல்லைங்களா? அவர் உன்னை காப்பார். எந்த சூழ்நிலை உன்னை காக்கிற தேவனா இருக்கிறார். அதே போல மூன்றாவது விதமாக நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:24 26 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 11:24 26 சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாயிரிக்கும் விருத்தி அடைவன் உண்டு, அதிகமாக பிசினஸ் பண்ணி வறுமை அடைந்தவனும் உண்டு. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன பண்றாங்க? சபிக்கிறான். சேர்த்து வைக்கிற இல்லைங்களா? தனக்கு 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 நம்ம என்ன பண்றோம்? சேர்த்து வச்சா என்னவா? ஜனங்க என்ன சொல்லுவாங்க? அவரு சூழ்நிலைமான ஆண்டுப்பாவன். நீங்க நம்புறீங்களே இல்லைங்க, சில காரியங்களை நம்ம கிட்ட இல்லைன்னா கூட நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த நேரத்துல உங்க பாக்குறாரு. நீ கொஞ்சமா இருந்தாலும் ஊழியத்திற்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா, ஏதாவது பிரச்சனையில இருக்கிறாங்களா, உன்னால அதிகமா முடியல, கொஞ்சமாவது கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது உன் கஞ்சத்தனை இல்லாம எந்த காரியத்திற்கோ ஊழியத்துல ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம். இந்த ஊழியத்திற்காக நம்ம போறோம், அதற்காக இந்த பண தேவையா இருக்கிறது, ஜெபிங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் உனக்காக உணர்த்தும் பொழுது, நீங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? பாக்குறாரு. உனக்கு இருக்கிறதே இவ்வளவுதான், நீ இதுலயே எடுத்து கொடுக்க பார்த்தியா? ஆண்டவர் எங்க இருந்து உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில எந்த ஒரு குறைகள் இல்லாம என்ன பண்றாரு? சம்பூர்ணமாய் நடத்துகிறவரா இருக்கிறார். தாராளமாய் கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பிரியமா இருக்கிறார். எந்த ஊழிய காரியங்களா இருக்கட்டும், யாராவது ஒரு பக்கத்துல கஷ்டப்படுறாங்களா இருக்கட்டும், வியாதியில கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உன்னால முடிஞ்ச உதவி அவர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது, தாராளமா செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ண நமக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்ணும்போது ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? வசனம் சொல்லுது இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவாங்க? சபிக்கிற வச்சு என்ன பண்ணான்? இப்படி பண்றானே அப்படின்னு இல்லைங்களா? இந்த காலத்துல தானியங்கள் இருந்து, இந்த காலத்துல என்ன பண்றோம்? விவசாயம் பண்றோமோ இல்லையோ, எல்லாரும் பேங்க்ல என்ன பண்றோம்? சொத்து சேர்த்து இருக்கணும் இல்லைங்களா? வீடு கட்டுற அநேக இருக்கணும், எல்லாத்தையும் இருக்கணும். ஆனா உதவி பண்ணக்கூடாது. நம்ம உதவி பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? பெரிய ஆசீர்வாதங்களை நம்மளோட வாழ்க்கையில தருகிறார் தேவனார். அதுதான் நம்ம என்ன பண்றோம்? மூணாவது காரியத்துல நம்ம என்ன பண்றோம்? தாராளமாய் கொடுக்கிறவர் என்ன பண்ண? ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இது மல்கியா 3:10 வாசிக்கலாங்களா? நாலாவது விதமா தசமபாக கொடுக்கிற ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று மல்கியா 3:10. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருத்தர் படிக்கலாமா ஜோரா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் மனவழிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? நம்முடைய தசம பாகங்களை என்ன பண்றார்? நம்ம சபையில பண்டசாலையில கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, நான் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு பட்டதுதான். சின்ன வயசுல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக என்னைக்கோ நான் ஆண்டவருக்கு கொடுத்ததை நம்ம ஒரு மாதம் கூட நான் குறையில்லாமல் நடத்தினதுனால ஆண்டவர் வசனத்துல சொன்னது போலதான் வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பெற்ற ஆசீர்வாதம் எல்லாரும் பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக கொடுக்கிற இந்த தசம பாகங்களை தாராளமா தான் சொன்னது போல தாராளமாய் கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தார். எந்த ஒரு குறைகள் இல்லாமல். வியாதி வந்தாலும் அதுல இருந்து நீக்குகிற தேவனா இருக்கிறார். கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து பிரச்சனைகளை தீர்க்கிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் தேவன் என்னை விட்டதில்லை. அதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னா எத்தனையோ கொரோனா காலத்துல கூட 3-4 மாதங்களா கூட
ஆனா எங்க கம்பெனில சேலரி போட்டாங்க, ஆனா ஆண்டவருக்கு நன்றி போட்டாங்க. அந்த நேரத்துல கூட எப்படி ஆகும், முன்னாடி எப்படி இருக்கும், பிரச்சனை ஆகுமே, இந்த ஒரு பணம் வந்து என்னோட வாழ்க்கையில கொஞ்சமாவது முன்னேற்றம் வருங்க, சடன்ல வேலையில இருந்து நிப்பாட்டிட்டாங்க, என்ன பண்றது? ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல தசம பாகத்தை தாராளமாய் கொடுக்கும் பொழுது தேவன் எல்லா விதத்த காரியத்திலும், எங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் அவ்வளவு இல்லை, நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுதான், இன்னைக்கு நிக்கிறதா, இன்னைக்கு வேலைக்கு போறதுதான், எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோ எனக்கு யாராவது இருந்தா கை தூக்குறதுக்கு இல்லை. ஆனா ஆண்டவருடைய, நிஜமா சொல்றேன், ஆண்டவருடைய இந்த ஆலயத்துல நின்று நான் என்னைக்கு ஆண்டவருக்கு கரெக்டாக தசம பாகங்களை கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனோ, ஒரு நாள் ஒருவருத்தர் கையை கூட நானே கை நீட்டி எங்காதபடி வாங்காதபடி என் தேவனுடைய என்ன சொன்ன வசனத்தை போல வானத்தை பலகணிகளை திறந்து சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதே போல ஆண்டவருக்கு நம்ம தாராளமாக கொடுக்கும் போது என்ன சொல்றேன், கொடுத்து என்னை சோதித்து பார், இல்லைங்களா? ஆண்டவர் பிரியமானவர்களே, எந்த நேரத்தில் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறதோ, ஊழியர்கள் கொடுக்கிறதோ, மனிதருக்கு இதை குறித்து அநேக இடத்துல சொல்லலாம். ஆலயத்துல வந்தாலே பணம் பணம் பணம்ன்றாங்களே, அப்படி இல்லை. ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து இருக்கிறன்னா நீ அதுல இருந்து பலருக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறன்றத மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். நீ சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊழியக்காரர் பார்த்தாலும், எந்த சபையில பார்த்தாலும் காசுன்றாங்க, ஜனங்க கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஆசீர்வதித்தல் இல்லையா, உனக்கு தானியமா இருக்கட்டும், உன்னுடைய விவசாயமா இருக்கட்டும், வேலையிலா இருக்கட்டும், அதுல ஒரு பங்கை நீ யாருக்கு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுத்து அந்த பணம் என்ன பண்ணுது, இல்லாதவர்களுக்கு போஷிக்கிறதா இருக்கிறது, வியாதியில படுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு போஷிக்கிறதா இருக்கிறது, உணவு இல்லாதவர்களுக்கு அது போஷிக்கிறதா இருக்கிறது. இந்த காணிக்கை அப்படிதான் செல்கிறது. ஒரு ஊழியக்காரர்களை நம்ம தாங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆனா அந்த பிள்ளைகளை நம்ம தாங்கிக் கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? உன்னிமித்தமாக ₹1 இருக்கட்டும், அது ₹100 இருக்கட்டும், ஒரு நல்ல காரியத்திற்கு நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் என்ன பண்ண ஆசீர்வாதங்கள் எதாவது அந்த 4வது நம்ம பார்க்கிறோம். தாராளமாய் நம்மளை என்ன பண்றாரு, சம்பூர்ணமாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல அஞ்சாவது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 7:2 வாசிக்கலாங்களா? யாருடைய ஜெபங்கள் நினைக்கிறதோ சொர்க்கத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 7:2. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நாலாகமம் புஸ்தகம் 13-14 வாசிக்கலாங்களா? ஹல்லேலூயா. வீட்டுல என்ன இருந்தது, ஆண்டவருடைய பெட்டி இருந்தது. ஹல்லேலூயா. அங்க என்ன பண்றாங்க, அந்த வீடை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஒரு பெரிய ஸ்டோரி, அது உங்களுக்கு தெரியும், அது படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போகும்போது என்ன பண்றான், ஊசா அது விழும்போது டச் பண்ணும்போது என்ன பண்ணிட்டா, விழுந்துட்டான். அப்ப தாவீது ராஜாக்கு என்ன ஆகுது, மனம் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆண்டவருடைய பெட்டி, இவ்வளவு ஒரு பரிசுத்தமான பெட்டி என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன், நான் யார் யோசிக்கிறான், தாவீது ராஜாவே யோசிக்கிறார். அந்த நேரத்துல என்ன பண்றது, அந்த பெட்டி எங்க வீட்டுல போதி. அப்ப அந்த பெட்டி அவன் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இதை கேள்விப்படுறாங்க. ஆண்டவருடைய பெட்டி இது முன்னாடி அவன் கேள்விப்படல, ஆனா ஆண்டவருடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு, சம்பூர்ணமான ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பெட்டி இதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெட்டி இதோட நமக்கு என்ன பண்ணிருக்கிற, ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இதுதான் நம்மளுடைய உடன்படிக்கை. எல்லா விதமான காரியங்களும் இந்த வேதத்துல இருக்கிறது. இது நம்ம தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது, தினந்தோறும் என்ன பண்ணும்போது, பைபிள் படிக்கும் பொழுது இதனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ண வீட்டுல இருக்கும். எப்படி யோசிப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, நீ ஜெபம் பண்ணும் போது பக்கத்து வீட்டுல சவுண்ட் கேட்கும் இல்லையா? சில பேர் கிறிஸ்டினானே தெரியாது, எப்படியா கிறிஸ்டினாலே தெரியாது. 7 மணிக்கு பார்த்தா ஃபுல்லா வீட்டுல எவ்வளவு சண்டை வந்துருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரர் பாருப்பா, அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அதே நீ ஜெபிக்கும் பொழுது, நீ ஜெபித்து வேதம் வாசிக்கிறது அவங்க கேட்கும் பொழுது, இந்த டைம் வந்துச்சுப்பா அவங்க ஜெபம் பண்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரனே டிவி வாலிமா என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. நீ வெளியே வரும்போது ஒரு பிரசன்ட் இருக்கும்.
நீ சபைக்கு போகும் பொழுது, ஜனங்க பார்க்கும் பொழுது, இவங்க கிறிஸ்துவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு இந்த நேரத்துக்கு கடந்து செல்லுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதே போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெட்டி எங்க வீட்டில் இருந்தது போல இந்த வேதம் யார் யார் வீட்டில டெய்லி வாசித்து ஜெபித்து குடும்பமோட நம்ம இருக்கிறோமோ, நம்மளோட குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா, சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்ன பண்ணோம். உடன்படிக்கை பெட்டி இருந்தது போல என்ன பண்ற, யாருடைய ஜபங்கள் இருக்கிறதோ, வேத வாசிப்பு யாருடைய இருக்கிறதோ, தேவன் சம்பூர்ணமான உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப தெரியும் மற்றவர்களுக்கு, உங்க உறவினர்கள் பார்த்தாலும் தெரியும் அவங்க சபைக்கு போய் ஆண்டவரை நம்புறாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க அவங்க ஆண்டவரை நம்பி ஜெப தினந்தோறும் ஜெபிக்கிற குடும்பமா இருக்கிறது, வேதம் வாசிக்கிற குடும்பமா இருக்கிறது. உன்னுடைய மொபைல குறிப்பிட்ட நேரத்துல நீ எடுக்கிறதா தெரியும், அவர் இந்த நேரத்துல வேதம் வாசித்து இருப்பாங்க, இந்த நேரத்துல அவங்க குடும்ப ஜெபத்துல இருப்பாங்க, இந்த நேரத்துல சபையில இருப்பாங்க. இது ஒரு சாட்சி தான், சிறு சாட்சி தான் இல்லைங்களா? ஆண்டவருடைய தேவன் நமக்கு கொடுத்திருந்த உடன்படிக்கை வேதாகத்தை டெய்லி வாசிங்க, ஜெபிங்க. குடும்பத்தோட ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண, யோபத்தை எங்க வீட்டுல இருந்தது போல நம்முடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் சம்பூர்ணமான ஆசீர்வாதிக்கிறார். அதே போல யோபு 42:12 வாசிக்க வேண்டாம், டைம் போய் கொண்டிருக்கிறது. யோபு என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் இழந்தாலும் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் இழந்தாலும், குடும்பம் தூசித்து போனாலும், மனைவி தூசித்து போனாலும், நண்பர்கள் தூசித்து போனாலும், ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்து அவரை விசுவாசித்து மரண பரியந்தம் என்ன பண்ண, ஆண்டவரை நான் சபிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு நான் விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன்னு என்ன பண்ண, அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணாரு, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிற யோபை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னவா கொடுக்கிறார், யார் என்னவா இருக்காரு, உண்மையும் உத்தமமான என்னுடைய தாசனை என்ன பண்ற, என்னுடைய மகனை எது வேணாலும் சோதிச்சு பாரு, எது வேணாலும் பண்ணி பாருன்னா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன எதையும் இழந்தாலும் எல்லா விதத்தையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ணாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு என்ன பண்ண, இழந்தது எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். அவன் ஆண்டவர் மேல என்ன பண்ணா, உறுதி அவரை உறுதியாய் பற்றி கொண்டவனாய் இருந்தார். அல்லேலூயா. அனைவரும் உறுதியாய் பற்றி கொண்டார். அந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு வியாதி வந்தது, கஷ்டம் வந்தது, எல்லாவற்றையும் இழந்து கூட என்ன பண்ணான், நண்பருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், ஜெபத்தை கேட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். அதே போலதான் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, சபைக்காக, உன் உறவினருக்காக, உன் பக்கத்து வீட்டுக்காரர் வியாதியோடு இருந்தால் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். உன் நண்பன் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். உன் குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தால் சபையில ஏதாவது சொன்ன ஜெபிக்கும் பொழுது தேவன் உனக்கு என்ன பண்றாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய சிறையிருப்பு என்ன பண்ற, ஆண்டவரே மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சம்பூர்ணமான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஏழாவது நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 12:3 வாசிக்கலாமா? லாஸ்ட் ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏழாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவளே சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை என்ன பண்ணுவேன், சபிப்பேன். நம்ம ஆசீர்வதிக்கிறவளா இருக்கணுமா, சபிக்கிறவளா இருக்கணுமா? நம்ம ஆசீர்வதிக்கணும். சந்நிதி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த போல அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த 7 சம்பூர்ணமான இந்த கால வேளையில நம்ம பார்த்தீங்களா, தேவன் இந்த காரியங்கள் நிமித்தமாய் உன்னை தேவன் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற குடும்பமாய், முதலாவது தேவன் விரும்புகிற குடும்பமாய் நம்ம என்ன பண்ணோம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களாய் வாழ்கிற பொழுது, உத்தமமாய் உண்மையாய் வாழ்கிற பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாராளமாய் கொடுக்கிறவளாய் நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்றாரு, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார்.
தசம பாகங்கள் அவருடைய சபைகளை நம்ம ஊழியர்களுக்கு அநேக காரியங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? வானத்தின் தலைகணிகளை திறந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல ஓபேத்தின் வீட்டில் என்ன பண்ண? ஆண்டவருடைய பெட்டி இருந்தது போல தினந்தோறும் செபிக்கிறவர்களாக வேதம் வாசிக்கிறவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. என்ன அம்மா ஜெபம் பண்ணலாம், அப்புறமா வாசிக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நம்ம யாராவது இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு வேத வாசித்தியா ஜெபித்தியா நம்ம என்ன பண்ற பிள்ளைகள் நம்ம தினந்தோறும் நடிக்கும் போல நடத்தும் பொழுது தேவன் நம்மளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஜெபம் இருக்கிற வீடு தேவன் ஆசீர்வாதம் ரெட்டிப்பான மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, சகோதரர்களுக்காக, வியாதியை படுத்தி இருக்கிறவர்களுக்காக, பிரச்சனையில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு வரும். ரெட்டிப்பான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ஏழாவதாக பார்த்தோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று. நம்ம மற்றவர்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே எனக்கு விரோதமாக பேசினாங்க, எனக்கு விரோதமாக நடந்துட்டாங்க, நான் இனிமே அவங்க கிட்ட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சவிச்சா என்ன பண்ண? அவங்களும் சவிச்சா. நீ ஆசீர்வாதமா சொல்லிப்பாரு. உனக்கு விரோதமா ஏதாவது செய்திருக்கலாம், இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன், சொந்தக்கார பார்க்க மாட்டேன், அந்த பிரதர் கூட பேச மாட்டேன், அந்த சிஸ்டர் கூட பேச மாட்டேன்னு அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். இதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு டெஸ்ட் தரேன். இந்த 7 சொன்னேன் இல்லைங்களா? 700 வாட்டி வேதத்தில் இருக்கிறது நம்மளோட சபையின் மூலமாக அது எங்கெங்க வருதுன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பிட்டு எழுதுவாதீங்கன்னா உங்க சபையில இருந்து ஒரு 1000 ரூபாய் கிஃப்ட் கிடைக்கும். ஓகேங்களா? 7 என்ற வார்த்தை எங்கெங்க வருதோ இல்லைங்களா, அந்த வார்த்தையை நீங்க அதிகாரம் பண்ணி குறிச்சீங்கன்னா போதும். எங்க வந்திருக்குது அதிகாரம் குறிச்சீங்கன்னா சபையின் மூலமா உங்களுக்கு 1000 ரூபாய். ஓகேங்களா? ஏன்னா அநேக இந்த 7 விதமான நம்ம ஆசீர்வாதங்களை பார்ப்போம். வேதத்துல பார்க்கும்போது இந்த 7க்கு விசேஷமான ஒரு சம்பூர்ணமான இருக்கிறது இல்லைங்களா? அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஜீவ ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். 7 விதமான இயேசுவினே 7 விதமான அடையாளங்களை காட்டுது. அதுல ஜீவப்போ நானே, உலகத்திற்கு ஒளி நானே, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தல ஜீவனமா இருக்கிறேன் சொன்ன அநேக காரியங்களை 7 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த காலங்களில் கூட 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். சொன்னது போல எல்லா விதத்திலும் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். சம்பூர்ணமாக வேதத்தில் நம்ம பார்த்தோம் 7 விதமான ஆசீர்வாதங்கள். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 7 விதமான ஆசீர்வாதம் தினந்தோறும் நம்ம வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் வீட்டையும், உங்கள் ஊழியங்களையும், உங்கள் வாழ்க்கைகளையும் தேவன் என்ன பண்றாரு? சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா.